ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி பார்த்தோம்னா ஜானு மடியில் படுத்துருக்குறாங்க. தன்னுடைய அப்பாவை பார்த்தனால அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடவும் அப்போ ஜானு சொல்கிறாங்க, இங்கே பாரு சிபி, ஒன்றால் தமிழ் தான் ரொம்பவே பயந்து போயிட்டா, நீ அவளை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி பார்க்குறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஒன்றால் தமிழ் தான் ரொம்பவே பயந்து போயிட்டா, அவள் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நானும் அவளை திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி பார்த்தோம்னா தமிழை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தமிழ் அங்கே இருக்கவும், தமிழ் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தமிழ் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தமிழ், என்னாச்சு அப்படிங்கும்போது, உங்களுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானாங்க அப்படிங்கும்போது, இல்லை தமிழ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துப்பேன், அதனால ஒன்னே நான் போட்டு திட்டிட்டேன், அதனால என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்க தமிழை பற்றி சிபி நினைக்கிறாங்க, இவ என்ன நம்ம மேலே இவ்வளோ அக்கறையும் இவ்வளோ பாசத்தோடு இருந்துட்டு இருக்கிறா, ஜானு சொல்கிற மாதிரிக்கு நம்ம மேலே ரொம்ப தான் அக்கறைப்பட்டு இருக்கிறாளோ, நம்ம இவளை சும்மா அதாவது இவளை காதலிக்க மாதிரிக்கு நடிச்சுட்டு தான் இருக்குமே தவிர உண்மையிலே இவளை காதலிக்கலை, ஆனால் இவ போகிற போக்க பார்த்தாக்கி நம்மளை உண்மையிலே விரும்ப ஆரம்பிச்சிருவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபி மனசுக்குள்ளே நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு முத்தம்மாவை கூப்பிடுறாங்க. அப்போ முத்தம்மாவும் வரவும், சொல்லுங்கம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ நினச்சிட்டே இருந்தேல்ல, அதை நான் இப்போ செய்து முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டத்துமே முத்தமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதாவது தமிழ் எங்கே சேர போகிறாளோ அங்கே சேர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் அப்போ முத்தமாக சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கே பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஜாதகம் பார்க்கணும், அதனால நீ தமிழோட ஜாதகத்தை அவங்க அம்மாட்ட எப்படியாவது வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிமா வாங்கிட்டு வர முடியும்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, எப்படியாவது போய் சொல்லி நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஜானு அதுபடியே பார்த்தோம்னா சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ உடனே முத்தமாக நினைக்கிறாங்க, அதாவது அம்முக்கிட்ட கேட்டால் நான் தரவ மாட்டேன்னு சொல்ல போகிறா, ஆனால் ஜானு அம்மாவை நம்ம நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான் அவங்ககிட்ட நம்ம நடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக அம்மாவை பார்க்குறாங்க. அம்மு இப்படி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஜானு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அம்மு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயமும் வந்துடுது. இங்கே பாரு முத்தம்மா, நான் யாருங்கிற உண்மையும் தமிழ் யாரோட பொண்ணுங்கிற உண்மையும் தெரிஞ்சுட்டா அம்மா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தமிழ் எங்கே போய் சேர போகிறாளோ அதுதான் நடக்க போகுது, அதனால நீ அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காத, இப்போ நடக்க வேண்டிய விஷயம் மட்டும் பாரு, பழசை பற்றிலாம் நினச்சி தமிழோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. நீ போய் ஃபஸ்ட்டு தமிழோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தடுக்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜாதகத்தில் தான் என்னோட பேரையும் என்னுடைய ஒரு கணவரோட பேரும் அதில் இருக்கும்ல அப்படிங்கவும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு முத்தமாக பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் இருக்கிற பக்கத்தை அவங்க கிழிச்சிருந்தாங்க. இதில் தானே அவங்க ரெண்டு பேரோட பேர் இருக்கும், அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிழிச்சு போட்டுறவும் அடுத்து பார்த்தோம்னா இதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, ஒரு பிரச்சனையும் வராது நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க ஜானுக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தமிழையும் அவங்க சிபியை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போ தமிழ் ஸ்டோர் ரூமில் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ அங்கே சிபியும் போகிறாங்க. சிபி உடனே தமிழ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன தமிழ், நீ இங்கே தானே இருக்கிற, அதனால தான் நானும் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒருத்தர் கதவை லாக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அடுத்து சிபி கதவை ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கவும் அப்போ கதவு லாக்காக இருக்குது தெரிஞ்சிருது. ஐயோ, நம்ம இங்கே இருக்கிறது தெரியாமல் யாரோ கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ ரெண்டு பேருமே குரல் கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே திறக்கிற மாதிரி இல்லை. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம அங்கே இருக்கிறது தெரியாமல் யாரோ கதவு லாக் பண்ணிட்டாங்க போலுக்கு, சரி உன்னுடைய ஃபோனை கொண்டு அப்படிங்கும்போது, என்ன சிபி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய ஃபோனை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், உங்கள் ஃபோன் என்னாச்சு அப்படிங்கும்போது, என் ஃபோன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே உள்ளே வந்தால் தான் சிக்னல் எடுக்காதில்ல, அதனால தான் நான் ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்காக ஃபோனை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன், அப்படியே இந்த டேபிள் மேலே வச்சுட்டு நானும் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதாவது குளிர் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால அவங்களால குளிர் தாங்க முடியல. அடுத்ததா பார்த்தோம்னா ஜானுவை காட்டுறாங்க. அப்ப எல்லாருமே சாப்பிட்டதுக்காக உட்காரும் போது, எங்க சிபியை காணல அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்கும் போது, அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், லேட்டா வருவானா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லியிருந்தாங்க. அடுத்துக்கு பார்த்தோம்னா தமிழோட அம்மாவை தான் காட்டுறாங்க. என்னது தமிழ் இவ்வளவு நேரம் ஆச்சுது, இன்னும் ஆளை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோனும் எடுக்கல. அப்ப தேனு தூங்கிட்டு இருக்கவும் தேனை எழுப்புறாங்க. என்னம்மா எதுக்காக என்ன எழுப்பிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எங்க பாருடி, அக்கா இவ்வளவு நேரம் ஆச்சுது, இன்னும் அக்காவை காணல, நீ போய்
அங்கே போய் ஜானு பாட்டிகிட்ட போய் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் அக்கா வந்துருவாமா அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு பயமாக இருக்குது, நீ போய் கேளு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு தேனும் போகிறாங்க. அங்கே கவு தட்டவும் இப்போ கணேஷ் தான் வராங்க. என்ன இந்த நேரத்தில் வந்து கவு தட்டிட்டு இருக்கிற, ராத்திரி கூட தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை அக்காவை காணலை, அதனால தான் நான் கதவு தட்டினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கணேஷ் வந்து கோவத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அக்காவை காணலைன்னா அவள் ஊரை சுத்த பேருப்பாலா இருக்கும், நீ எதுக்காக இங்கே வந்து கதவு தட்டிட்டு இருக்கிற, எங்களை ராத்திரி கூட தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு வந்துருந்தாங்க. என்னாச்சு தேனு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ தேனு வந்து சொல்கிறாங்க, இல்லை ஜானுமா அக்காவை வரல வீட்டுக்கு, அதனால தான் நான் கேட்டுக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானு வந்து கணேசை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழை காணலன்னு சொல்லிக்கிட்டு தேனு தேடிட்டு வந்திருக்கிறா, நீ என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறியே, இதுவே உன் பொண்ணு காணாமல் போயிருந்தேன்னா நீ இப்படி இருப்பியா என்ன, ஆனால் கண்டிப்பாக தமிழ் இப்படி இருக்க மாட்டா, உன் பொண்ணுன்னு கூட அவன் நினைக்காம போய் தேட போயிருப்பா, நீ இப்படி இருக்கிறிய இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு கணேசை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தேனுகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஃபோன் பண்ணி பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அம்மா ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, அக்கா ஃபோனை கூட எடுக்கல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி சிபிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சிபிக்கு வந்து ஜானு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சிபி ஏன் எடுக்கல, அப்போ வந்து மீனாட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சிபி ஏதாவது ஃபோன் பண்ணுனான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை சிபி வரல அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தமிழும் வீட்டுக்கு வரல சிபியும் வீட்டுக்கு வரல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே மீனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழ் காணலைன்னா அவன் எங்கேயாவது ஊரை சுத்த போயிருப்பா, என் பையன் வந்து ஏதாவது பார்ட்டின்னு ஏதாவது அட்டன் பண்ணி போயிருப்பான், அதுக்காக இது ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லவும் அங்கே பாரு தேவலாம் அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி வா நம்ம ஆஃபீஸில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து அவங்க ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அவங்க ஸ்டோர் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்து தேடுறாங்க. அப்போ வந்து கதவு லாக்காக இருக்கவும் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா சிபியும் தமிழும் வந்து ஒரு தூக்கமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க தமிழ் வந்து சுத்தமாகவே அவங்க தூங்கியிருந்தாங்க. சிபி வந்து அவங்க தமிழை வந்து காப்பாற்றி அவங்க அழைச்சிட்டு வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழையும் சிபியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அப்போ தமிழ் வந்து கண்முழிக்கிறாங்க. அப்போ சிபி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் உன்னுடைய துப்பட்டாவை எடுத்து எனக்கு வந்து அதாவது என்னுடைய காதலெல்லாம் வந்து நீ க்ளோஸ் பண்ணிட்ட, அதனால தான் எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணு அப்படிங்கும்போது என்ன சிபி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டதுமே சிபி வந்து கண்கலங்கிறாங்க. எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு தெரியல, உண்மையிலேயே நம்ம வந்து தமிழை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபிக்குள்ளேயே ஒரு அதாவது மன போராட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் அப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து அனுப்பிவிடவும் உடனே ஜானு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வராங்க. எங்கே பார்த்தோம்னா தமிழோட அம்மா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ஜானு வந்து தமிழ் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வரவும் அப்போ வந்து அம்மா வந்து ஒளிஞ்சு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவாக நடிக்கிறாங்களா, தமிழோட அம்மாவை நடிக்கிறாங்களா, அவங்க இருக்கவும் தமிழ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் தமிழ் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது இல்லை ஜானுமா, அதாவது ஸ்டோர் ரூமில் வந்து சாதனம்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ தான் யாரும் வந்து கதை வந்து அதாவது லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி இன்னும் ஏதாவது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழ்கிட்ட வந்து அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் இந்த மாதிரி நடந்து போச்சு, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீ படுத்து போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து ஜோசியிட்ட போய் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படிங்கவும் அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க ஜாதகம் பார்த்து சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் நல்லாவே பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு உங்கள் ரத்த உறவு தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானு வந்து அது பெருசாக எடுத்துக்காம விட்டுருந்தாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொன்னதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ் வந்து யார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வந்து தெரிய வருமா ஜானு இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தமிழ் வந்து அம்மாவோட பொண்ணு அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருமா, அதாவது தன்னுடைய பேத்தி தான் தமிழ்ங்கிற உண்மையை வந்து தெரிய வருமா அப்படின்னு வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். அடுத்துங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து அடுத்த நாள் ஆனதுமே ஆபீஸ்க்கு வராங்க. அப்போ சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் யாரோ திட்டம் போட்டு தான் வந்து ரூமுக்குள்ள வச்சு கதவை அடைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன தமிழ் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தேகம் வந்து கணேஷ் பக்கம் தான் திரும்புது. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்ததான் என்ன நடக்க போறேன்னு சொல்லி பார்க்கலாம்.